வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷியன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆம்ஸ் டிரைவ் கொடுக்கணும்? அதே போல் நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்கிட்ட சொல்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது ஒரு பக்கம் லைட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பக்கம் பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருது. ஒரு பக்கம் வந்து பிரைட்னஸ் நல்லா இருக்கு. ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் அப்படியே ஒரு பக்கம் கம்மியா இருக்குங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒவ்வொரு 5 ஆம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஒரு 5 மீட்டர் ஒரு ஒரு லைட் வரும். எல்லா ப்ரொஃபைல் 240 எல்இடியுமே பார்த்தீங்கன்னா, பாருங்க நான் எத்தனை பிராண்ட் காமிக்கிறேன்னு பாருங்க. இமேஜ், டச்சு, ஸோ டிஜோன்னு ஒரு பிராண்டு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னுமே நம்மகிட்டயே கூட பார்த்தீங்கன்னா 10 கிளாரா இது மாரி ஏகப்பட்ட 10 பிராண்ட் இருக்கு நம்மகிட்டயே. லெமி இது மாரி ஏகப்பட்ட பிராண்ட் நம்மளே வச்சிருக்கோம். ஸோ பிரைஸ் வைஸை பொறுத்து இதிலே குவாலிட்டி வைஸ் எல்லாமே இருக்குங்க. ஆனா எல்லா லைட்டுமே நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே 12 வோல்ட் டிசிங்க. ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணி நம்ம 12 வோல்ட் டிசியா வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இன்னொன்னு என்ன இப்போ தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபைல் பண்ணுற எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. முதல்ல நம்மளோட வீடியோவை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அத நான் சொல்றேன்னா, உங்களுக்கு நான் குடுக்குற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா விஷயமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மள ஃபாலோ பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நெறைய கால் பண்ணி நம்மகிட்ட நெறைய பேர் ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் ஒண்ணு குடுங்க பிரதர்ன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால, இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்காக எடுத்து குடுக்குறேன். ஸோ இப்போ நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. நம்ம ப்ரொஃபைல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இன்னொன்னு நாங்க ப்ரொஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் வாரண்டியே நாங்க குடுப்போம் 1 இயருக்கு. அப்ப நம்ம வேலை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணா மட்டும் தான் சர்வீஸ் வாரண்டி நம்மளால குடுக்க முடியுங்க. அத நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப எந்த விதமான ஒரு தப்பும் பண்ணாம கரெக்ட்டா நம்ம ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப ஒரு 5 ஆம்ஸ் இது வந்து ஒரு 5 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 ஆம்ப்ஸ் டிரைவ் எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 5 ஆம்ப்ஸ் டிரைவ். மெட்டல் டிரைவ். இதிலேயே வந்து பிளாஸ்டிக்லாம் கூட வருது பிரைஸ் கம்மியில. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் டிரைவ் உங்களுக்கு. இத பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் டிரைவ். இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏசி இன்புட்ட குடுத்து 240 வோல்ட் ஏசி இன்புட்ட குடுத்து டிசி 12 வோல்ட் அவுட்புட் ஆகும். உங்களுடைய ஏசி இன்புட் கரெக்ட்டா இருந்து இந்த டிரைவ் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னா, இங்க ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் பாருங்க. இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சா மட்டும் தான் அவுட்புட் உங்களுக்கு. அதாவது லைட்டுக்காக போகும். பாருங்க ஆக்சுவலா நான் காமிச்சிருக்கேன். இப்ப இந்த பக்கம் நான் காமிச்சிருக்கேன்னா பாருங்க, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது ஃபேஸு, நியூட்ரல். அதாவது லைனு, அதாவது எல் வந்து லோடு, என் வந்து நியூட்ரலு, சென்டர் வந்து பாடி எர்த்து. கம்பல்சரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எர்த்திங் வந்து குடுக்கணுங்க இதுல. எர்த்திங் நீங்க குடுத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுடைய டிரைவ வந்து நீங்க சர்ஜ் இது மாரி இடத்துல இருந்து இடி மின்னல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து காப்பாத்திக்க முடியும். ஸோ, அதனால கம்பல்சரி வந்து எர்த்திங் குடுத்துருங்க. அதே போல இந்தாண்ட பார்த்தீங்கன்னா, V+, V-, V+, V- இருக்கும். நெறைய பேர் என்ன பண்றீங்க, ஒரு 5 ஆம்ப்ஸ் வாங்குறீங்க, 2 ஒயர் இதிலேயே வந்திருக்கும். இத எடுத்து டைரக்ட்டா இதில குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்ல பிரைட்டா எரியுதுன்னா, போக போக வந்து பிரைட்னஸ் வரமாட்டுதுன்னு சொல்றீங்க. ஸோ, நல்லா நீங்க இத நோட் பண்ணாலே தெரியும். இதிலேயே எதுக்கு நமக்கு 2 குடுத்துருக்காங்க? அப்போ ஒரே போர்ஷன் மட்டும் குடுத்துருக்கலாம்ல. எதுக்கு 2 குடுத்துருக்காங்கன்றத நீங்க முதல்ல நோட் பண்ணணும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஒரு எண்ட்ல எப்படி நீங்க ஒரு பிளஸ் மைனஸ் குடுக்குறீங்களோ, அட் த சேம் அந்த அந்த லைட்டோடைய எண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எண்டிங்ல இருந்து ஒரு பிளஸ் மைனஸ கொண்டு வந்து நீங்க குடுக்கணும். ஸோ அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பிரைட்னஸ், க்ளோ லென்ஸ் ஒரே மாரி ஈவனா சூப்பரா இருக்கும். இவ்வளோ தாங்க இதில இருக்க பெரிய ட்ரிக்ஸே. அதே போல இன்னொரு ஃபால்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த டிரைவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் 5 ஆம்ப்ஸு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஆம்ப்ஸு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ப்ஸு. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எபோவ் 30 வாட்ஸ் வரைக்குமே நம்மகிட்ட வந்து 30 ஆம்ப்ஸ் வரைக்குமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ இத வந்து வாட்ஸ் வேரியண்ட்டும் சொல்லலாம். 100 வாட்ஸ், 200 வாட்ஸ், 300 வாட்ஸ், 400 வாட்ஸ், 500 வாட்ஸ்ன்னு வாட்ஸ் வேரியண்ட்டாவும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி சொல்லலாம். ஆக்சுவலா நெறைய பிராண்ட் இருக்குங்க நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா, இப்ப டிரைவ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, கிளாரான்னு ஒரு பிராண்டு. நீங்க புதுசா கேள்விப்படுற மாரி இருக்கும். ஆனா அவ்ளோ பக்காவா இருக்குங்க. எந்த ஃபால்ட்டும் வரது கிடையாது. அதுக்கடுத்து லெடெக்ஸ் பிராண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்சி பிராண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்க சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ம்ஸ் ரேட்டட்ல மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ இது மாரி மென்ஷன் பண்ணி வரதுல இப்ப கிளாராலே 5 ஆம்ப்ஸ் நான் இமேஜ்ல காமிச்சிருப்பேன். இப்ப கிளார்ல 5 ஆம்ப்ஸ் காமிக்கிறேன். ஸோ டிரைவ் நாட் எ ப்ராப்ளம். நீங்க வந்து பிராண்டடா வாங்கி போட்டீங்க அப்படின்னா, லைஃப் நல்லா வரும். அவ்வளோதாங்க இதில ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 5 மீட்டர் இப்ப ஒரு 240 எல்இடி எடுக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் தெளிவா சொல்லுவேன். நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஆர் நீங்க எலக்ட்ரிஷியனா புதுசா பண்றீங்க அப்படின்னா. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைட்ல. 240 எல்இடி அப்படின்றத நம்ம எத வச்சு சொல்றோம் அப்படின்றத முதல்ல நீங்க பார்க்கணும். 1 மீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3.3 அதாவது 3 அடி 3 இன்ச்சுன்னு சொல்லுவோம். அப்படி நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என் கை நீளம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மீட்டர் நம்ம சொல்லுவோம். நீங்க இந்த 1 மீட்டருக்குள்ள எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 240 எல்இடி இருக்குங்க. 240 எல்இடி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்இடில அதிகம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இத விட பக்கமா வந்து நம்மளால இனிமே லைட்ட குடுக்க முடியாது.
ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா 240 எல்இடின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 240 எல்இடியை வந்து நம்ம இப்போ ஒரு 5 மீட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு 7 மீட்டர் தேவைப்படுது, ஒரு 10 மீட்டர் தேவைப்படுது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒரு கோல்டு கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்களா ஸ்டைப் மாதிரி. இங்கே வந்து கத்திரிக்கோலே போட்டிருப்பாங்க ஒரு பொம்மை. நம்ம வேணுங்கிற இடத்துல வந்து கரெக்டாக அதை கட் பண்ணிவிட்டு அடுத்த 5 மீட்டருக்கான ஒரு இது வருது அப்படின்னா, அல்லது 1 மீட்டர் வைக்கணும், 1 அடி வைக்கணும், 1 இன்ச்சு வைக்கணும்னா கூட கிட்டத்தட்ட இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 3 பல்புக்கு ஒன்ஸ் உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த 3 பல்புக்கு ஒன்றுக்கு வந்து கட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பல்பு எரியல அப்படின்னா இந்த லைட்டில் எல்லாமே எரியாமல் போகாது. ஒரு பல்ப் எரியலனா அடுத்த பல்பு கண்டினியூட்டி கம்பல்சரி எரியும். அதனால் இந்த 3 பல்பை மட்டும் நீங்கள் அழகாக 2 பக்கம் கட் பண்ணி மாற்றிக்க முடியும். இதுதான் ப்ரொஃபைலில் இருக்கிற அட்வான்டேஜுங்க. நிறைய பேர் இந்த லைட்டு போயிடுச்சுன்னா தூக்கி தான் போடணுமான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஃபால்ட்டான ஒரு லைட்டை மட்டும் உங்களால் ப்ரொஃபைலில் மாற்ற முடியும். நீங்கள் எல்லா ப்ராடக்டாக மாற்றணும் அப்படின்ற ஒரு அவசியமே உங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இது இவ்வளோ ட்ரெண்டிங்காக போகிறதுக்கான ரீசன். ஸோ நிறைய பேர் ஃபால் சீலிங் போவோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா லைட்டுக்காக தான் ஃபால் சீலிங் பண்ணுவோம். நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இந்த ரோப் லைட்டை போட்டோம்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்காக மெத்த வீடு கட்டிட்டு ஃபால் சீலிங் போவாங்க. ஆனால் நீங்கள் ஃபால் சீலிங்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் செலவு பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் காங்கிரட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காடி எடுத்து குரு எடுத்து 240 எல்இடி போடலாம். அதே போல் ப்ரொஃபைல் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு சொல்ல வரேன். 240 எல்இடியில் மட்டும் கிடையாதுங்க. இது 180 எல்இடியில் இருக்குது, 120 எல்இடியில் இருக்குது. ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிராண்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதே போல் கலர் வேரியண்ட்டும் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அதாவது ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, ப்ளூ, பிங்க்கு, க்ரீனு, அதே போல் ஐஸ் ப்ளூ, இது மாதிரி எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு பிராண்டுங்க. இத்தனை பிராண்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து அப் டு உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாயிலிருந்தே பார்த்தீங்கன்னா பெர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடைக்கும் பிரியா ஃபேன்சி லைட்ஸில். ஸோ உங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அதர் டிஸ்ட்ரிக்ட் பெங்களூர், கர்நாடகா, சம்திங் நீங்கள் எங்கே இருந்தாலும் கேரளா, இது மாதிரி எங்கே இருந்தாலுமே நம்ம ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரியல அப்படின்னாலுமே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இவ்வளவு தாங்க. இதில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க எலிவேஷனில் போடும்போது? வாட்டர் ப்ரூஃப் வந்து இப்போ இந்த லைட்டு நம்ம மலையில் போட்டால் போயிடுமானா கம்பல்சரி போயிடும். இது வந்து தண்ணியில் படக்கூடாதுங்க. அப்போ வாட்டர் ப்ரூஃப் எல்இடின்னு சொல்லி தனியாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் எல்இடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து எக்ஸ்ட்ராக்கு உங்களுக்கு வந்து கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த கவரில் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளேயே எரிய விட்டு தண்ணிக்குள்ளேயே போடலாம். நான் உங்களுக்கு ஒரு டெமோ செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதே 240 எல்இடி. பட் ஆனால் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் நல்லா பார்க்கணும். தண்ணி இது உள்ளே போகாத அளவுக்கு. அப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ ஜாயிண்ட் வைக்கிற இடத்துல வந்து கவருக்கு மேலே என்னால் ஜாயிண்ட் வைக்க முடியாது. அப்போ நான் வந்து அந்த இடத்த கிழிச்சு விட்டு தானே ஜாயிண்ட் வைக்கணும், அங்கே தண்ணி வந்துடாதான்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த பண்ணுற இடத்துல நம்ம க்ளூகன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி க்ளூகன் ஒன்று எடுத்து நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் க்ளூகன் வைக்கலாம். அல்லது நம்மளுடைய சிலிக்கான் இருக்குது பார்த்தீங்களா? சிலிக்கானை நீங்கள் இந்த இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு உள்ளே போகாது. அதாவது இந்த ஒரு கனெக்ஷன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் சேம் அதே பிரைட்னஸ் பக்காவாக கிடைக்கும். 70 mmக்கு சூட்டபிளான வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரிப் லைட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 240 எல்இடி. மெயினாக எல்லாம் பார்த்தீங்கன்னா 120 எல்இடி தான் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஆனால் 240 எல்இடியில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் மெயினாக சொல்லிக்க வரேன். ப்ரொஃபைல் வந்து இன்னரில் போடுறத பார்த்தாச்சு, அவுட்டரில் போடுறத பார்த்தாச்சு, எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், எத்தனை ஆம்ஸ். அதுக்கு அடுத்து இன்னொரு சந்தேகம் இருக்குது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை கொடுக்கணும். எனக்கு பிரைட்னஸ் இதுலேயும் கம்மியாக இருக்குது, நான் 2 பக்கம் லைட்டை கொடுத்தாலும் எனக்கு பிரைட்னஸ் கம்மியாக வருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு மெயின் விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க, சிம்பிளான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் இதான் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு லைட் எடுக்கிறீங்க. இப்போ இந்த 5 ஆம்ஸ் நான் ஒரு 5 ஆம்ஸ் ஒரு பிராண்ட் என்ன பிராண்ட் வேணால் இருக்கட்டுங்க, ஒரு 5 ஆம்ஸில் நான் லைட் ஒரு ஸ்ட்ரிப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 ஆம்ஸ் டிரைவ் இதிலிருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல 5 ஆம்ஸுக்கு நான் வந்து இதை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இதை நான் ஃபுல்லாக எடுத்து ஒரு சேனலில் ஃபுல்லாக போட்டு, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் அதில் பார்த்ததுக்கு இதில் பார்த்ததுக்கு லைட்டுடைய என்ன சொல்கிறது அந்த அகலம் கூட பாருங்கள் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிராண்டடு, இது கொஞ்சம் நான் பிராண்டட் ஐட்டம்ஸ். ஸோ இது இப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பொருள் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நான் எதையும் தப்பு சொல்ல வரல. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்ஸ் கிடைக்கிது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேங்க. எதையும் நான் வந்து தப்பாக சொல்லலை. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் 5 ஆம்ஸ் தான் போடுறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ இதுக்கு நான் சூஸ் பண்ணுற உடைய ட்ரைவ் எப்படி இருக்கணும்னா கம்பல்சரி இந்த 5 ஆம்ஸ் ட்ரைவ் இதுக்கு நான் போடக்கூடாது. 5 ஆம்ஸ் தானே நான் போடுறேன், இதுக்கு 5 ஆம்ஸ் தானே போடணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்பல்சரி அப்படி போடக்கூடாது. நீங்கள் 5 ஆம்ஸ் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற 10 ஆம்ஸ் ட்ரைவ் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். 5க்கு வந்து 10 ஆம்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போ 10க்கு வந்து என்ன போடுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 15 தான் போய் ஆகணும். இப்போ நீங்கள் 5க்கு தான் 10 போடணும்னா 7 போயிட்டால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 போட்டுக்கலாம். 8 வரைக்கும் 10 போடலாம். 8 மீட்டர் லைட்டு போடுறீங்கன்னா 10 ஆம்ஸ் போடலாம்.
ஆனால் 9 மீட்டர் போயிட்டீங்க அப்படின்னா 15 போய்க்கணும். அப்போ நீங்கள் 4 மீட்டர் 3 மீட்டருக்கு 5 ஆம்ஸ் போகலாம். 5 ஆம்ஸுக்கு 10 போயிடும். 5, 10, 15, 20, 25, 30ன்னு வருங்க. அப்போ நீங்கள் வந்து அது பக்கமாக நெருங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆம்ஸ் போயிடணும். அதே அளவு போகிறீங்கன்னா அடுத்த ஆம்ஸ் போயிடணும். இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்படி போட்டிங்கன்னா பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்காது. ஒரே மாதிரி ஈவனாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கமெண்டில் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் இனிமேல் கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸ் வந்து நான் இனிமேல் சூப்பராக கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு நாட் ஓன்லி ப்ரொஃபைல், உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வேறு நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டாலும் ஓகே. ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன், ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ஷன், ஒரு 3 ஃபேஸில் சிங்கிள் ஃபேஸ் என்ன உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக என் கமெண்டில் கொடுங்க. ஒரு 5 பேத்துக்கு மேலே ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வருது அப்படின்னா கம்பல்சரி அந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது வர வேண்டியது, நான் உங்களை அதிகமாக குழப்ப விரும்பலை. ஏன்னா நீங்கள் பிகினராக பண்ணுறீங்க அப்படின்னா இதுவே ஒரு விஷயத்துக்கு ஒரு வீடியோக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேர்கேஸ் சென்சார், அதாவது படியில் கால் வச்சா எரியுது இல்லைங்களா, அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்சார். நீங்கள் வந்து லைட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் போகும்போதே எரியணும், நீங்கள் போனதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். நீங்கள் வரும்போது எரியணும், நீங்கள் போனதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடணும். அது மாதிரி இருக்கிற பிஏஆர் சென்சாரு. அதே போல் ரன்னிங் லைட்டு, ரன்னிங்காக கண்டினியூவாக ரைட் ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான ரிமோட் சிஸ்டம். இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத சைட்லேருந்தே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன வீடியோ, இந்த வீடியோ முதல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இது போன்ற லைட் எது வேணும்னாலும் எல்லா ரேட்லையுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய பிரியா ஃபேன்சி லைட்ஸ் பேஜ் யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இன்ஸ்டாகிராமில் இன்னசென்ட் பாண்டி நம்மளோட ஐடியும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த லைட் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.